அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்று தேசிய ஜனநாயக மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை இந்த ஊழலாட்சியிலிருந்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு மக்கள் ஆட்சியை, அம்மாவின் ஆட்சியை, புரட்சி தலைவர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அவர் உறுதியளித்திருக்கிறார். அவரின் விருப்பப்படி இந்த கூட்டணி பெறப்பட்டிருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலில் திமுகவின் வாரிசு அரசியலை முறியடித்து கங்காரு குட்டி போல ஒட்டிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை எப்படியாவது பட்டம் சுட்டி விடலாம் என்று தரித்துக் கொண்டிருக்கிற திமுகவிற்கு சரியான மக்கள் அதனோடு பாடம் போடுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல். ஊழலை ஒழிப்போம், இந்த ஊழலாட்சியை ஒழிப்போம். பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 16 சொன்னது போல சிஎம்சி இந்த ஆட்சிக்கு 3 வார்த்தைகள் சொல்றாரு, 3 இடத்துல சிஎம்சி: கரப்ஷன், மாஃபியா, மூன்றாவது என்ன சொன்னாங்க தெரியலையா? கிரைம். கரெக்டா சொன்னாரு. நீங்க அப்டேட்டா இருக்கீங்க. 3 வார்த்தை திரு ஆத்திச்சூடி மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அனுபவிக்க இந்தியாவே போன்றக்கூடிய, இன்னும் சொல்ல போனா உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருமிதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை உலக எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கின்ற, தொடர்ந்து 3 முறை இந்தியாவின் பிரதமராக வந்து சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் மோடி அவர்கள் 3 இடத்திலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லியிருக்கிறார். கரப்ஷன். நான் கூட நேற்று தொலைக்காட்சியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதை பார்த்தேன். ஊழல்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம்? திமுக தான் ஞாபகம். நான் பள்ளிக்கூடத்துல 3ஆம் வகுப்பு 73, 74 படிக்கிறப்ப பள்ளிக்கு செல்லும் பொழுது ரோட்ல அதிமுக தொண்டர்கள்லாம், அன்றைக்கு நான் படிச்சது இன்டீரியரா வழங்கிமான் என்கிற ஊர்ல, எங்க அப்பா அங்க வீடியோ அந்த பள்ளிக்கு செல்றப்ப பள்ளி மாணவனாக 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன். அப்ப அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மூக்கமுத்து உங்க அப்பா அடிப்பதும் உங்க அப்பாவுக்கு எது சொத்து அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளையோ பிள்ளை, உங்க அப்பா அடிப்பது கொள்ளையோ கொள்ளை, திமுக அடிப்பது கொள்ளையோ கொள்ளை என்கிற வார்த்தைகள்லாம் எனக்குலாம் ஒரு 10 வயசுல மனதில் பதிவு. ஊழல்னாலே நாம வரக்கூடிய ஒரு கட்சி திமுக. அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு கரப்ஷனை பத்தி அவர் கமெண்ட் அடிக்கிறாரு. மாஃபியா பத்தி சொல்றப்ப டிடிவி தினகரன் ஒரு மாஃபியாவிடம் விவசாயிகளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்துவிட்டு பணம் கொடுத்துவிட்டு ஏமாந்துருக்காரு. அதாவது அது பொய் வழக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவர் சொல்றதே ஒரு என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் பணம் கொடுத்தோம் தான் சொல்றாரு. அவர்களை போல லஞ்சம் கொடுத்தோம் தான் சொல்றாரு. லஞ்சம் வாங்குகின்றதற்கே பெயர் பெற்றவர்கள், அறிவியல் பூர்வமான கரப்ஷன் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள். இன்னைக்கு அம்மா அவர்கள் இருந்த ஆட்சியில் சரி, சட்ட ஒழுங்கு எவ்வளவு சரியாக இருந்தது. இன்றைக்கு இங்க மாஃபியா ராஜ்யம், ரவுடி ராஜ்யம் நடக்குது. கிரைம் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன 3 வயது பெண் குழந்தையில இருந்து வயது போன்ற மூதாட்டி வரை வீட்டுல தனியா இருக்க முடியல. வீட்டிலே வெளியில போறது 2வது தனியா இருக்க முடியல. போதை மருந்து ஹப்பாக தமிழ்நாடு மாற்றது. இன்றைக்கு போதை மருந்து கடத்தலுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலமாக செய்து. கேட்டா போதை மருந்து அங்கிருந்து வந்து தடுத்து காவல்துறை உங்களிடம் இருக்கு, ஆட்சி உங்கள்கிட்ட இருக்கு. எங்க பார்த்தாலும் எந்த ஒரு சமூக விரோத செயலா இருக்கட்டும், அது மணல் கடத்தலா இருக்கட்டும், கனிம வள கொள்ளையா இருக்கட்டும். நேற்று கூட தொலைக்காட்சியில பார்த்தோம், திருநெல்வேலி மாவட்டத்துல
சட்டத்துக்கு புறம்பான 10 குவாரிகள் செய்யறதா ராதாபுரம் பக்கத்துல ஒரு தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம், ஊடகங்களை பாக்குறோம், எதிர்கட்சிகள்லாம் நாங்கெல்லாம் குரல் கொடுக்கிறோம். இன்னைக்கு போராடாத மக்களே இல்லை என்கிற அளவுக்கு வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களை பார்த்து படிக்கிறார்கள். இந்த ஊழல் ஆட்சி பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மேல அன்னைக்கு பாக்குறோம், டிரான்ஸ்பருக்கு 356 கோடி ஊழல் நடந்திருப்பதாக ஈடியே புகார் கொடுத்து, அது போல வேலை வாய்ப்புக்கு பல 100 கோடிகள். இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில என்ன சொல்லப்படுது, 30-35% வரை கமிஷன் பெறப்படுவதாக எல்லாம் புகார்கள், குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு மேல ஒவ்வொரு துறையிலும் ஊழல், அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடைக்கிறது. ஒரு கங்காரு குட்டி போல அவங்க அப்பா மடியில உட்கார்ந்துட்டு ஒரு துணை முதல்வராக இருக்கிறவரு எங்களை எல்லாம் பார்த்து கமெண்ட் அடிக்கிறார். உறுதியாக அவர்கள் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, வாரிசு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து, முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடே கொலைக்காடாக கிடக்குது, கொள்ளைக்காடாக இருக்குது. விலைவாசி எல்லாம் விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. வரி உயர்வுகள், கட்டண உயர்வுகள், எதை பற்றியும் கவலைப்படாம எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் உங்களுக்கு தெரியும். விலைவாசி ஒரு இன்றைக்கு உலகளாவிய பொருளாதாரம், குளோபல் எக்கனாமியில எங்கேயோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது எல்லா ஊரும் பாதிக்கப்படுது. விலைவாசி உயர்வுனால அடித்தட்டு மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு அம்மா அவர்கள் அம்மா உணவுகளை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பல திட்டங்கள், தாலிக்கு தங்க திட்டம், நீங்க தங்கத்தின் விலை எங்கேயோ போயிட்டு யாரும் நினைச்சு கூட, அடித்தட்டு மக்கள் இல்ல, வசதியானவர்களே தங்கத்தின் விலையை கண்டு பயப்படுகிற அளவுக்கு இன்னைக்கு ஏற்படுச்சு. எதற்காக சொல்றேன்னா, தாலிக்கு தங்கம் திட்டத்தை அம்மா அவர்கள் கிடப்புல போட்டாங்க. அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு கொடுத்த கணினி திட்டத்தை முடிச்சு இப்ப எதை கொடுக்கிறதா அதே பிரச்சனை. சைக்கிள் திட்டங்கள் மாணவர்களுக்கு போட்டது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டு 10 லட்சம் பேர் கொடுத்தாங்க. அதாவது அந்நிய முதலீடெல்லாம் 1000 கோடி வந்திருக்காங்கன்னா எங்க வந்துச்சு, யாரு வீட்டு பைக்கு போகணும்னு தெரியல. இன்னொரு ஊழலை பத்தி சொல்றப்ப அவங்க ஒரு அமைச்சரை நான் நினைக்கிறேன், நம்ம புத்தக பாலத்தை சேர்ந்தவரே, ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், அப்போது நிதி மந்திரியாக இருந்த போது அவர் தொலைபேசியில் பேசியதாகவே 30,000 கோடி, இது என்ன 3 வருஷத்துக்கு முடியாது ஆட்சிக்கு ஒரு நாட்டிலே 30,000 கோடி ஊழல் பணத்தை அந்த குடும்பம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அவர் சொன்ன தகவலே பொதுவெளியில வந்தது. இப்படி ஊழலுக்காகவே வாழ்கின்றவர்களை இந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.